யாராவது உங்ககிட்ட பேசும்போது தப்பு அவங்க மேலே இருந்தாலும் கடைசியில் நீங்களே சாரி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? இல்லைனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாருக்காகவோ வேறு வழி இல்லைன்னு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இது உங்கள் அன்பு இல்லை, இது உங்கள் மூளை மேலே நடத்தப்படுற ஒரு சைலண்ட் அட்டாக். நம்ம சுற்றி இருக்கிற சில மனுஷங்க நமக்கே தெரியாமல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இது மேஜிக் இல்லை. அவங்க உங்கள் ஃபீலிங்ஸை வச்சு உங்களை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டுவாங்க. அது எப்படி? இந்த 3 தந்திரங்களை இப்போ பாருங்கள். இது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். முதல் தந்திரம், உண்மையை பொய்யாக்குறது. நீங்கள் ஒரு விஷயத்த கரெக்டாக தான் சொல்லுவீங்க, ஆனால் எதிரில் இருக்கிறவங்க இப்படி நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் தான் தப்பாக நினைக்கிறீங்கன்னு திருப்பி சொல்லும் போது உங்கள் கிட்டே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் உடையும். ஒருவேளை நான் தான் தப்பாக நினைக்கிறேனோ அப்படின்னு நீங்களே உங்கள் உண்மையை சந்தேகப்படுவீங்க. இது உங்களை வீக்காக்க மேனிப்புலேட்டர்ஸ் பண்ணுற முதல் தந்திரம். உங்கள் ரியாலிட்டியை அவங்க மாற்றுவாங்க. இதுதான் கேஸ் லைட்டிங். ரெண்டாவது தந்திரம், த கில்ட் ட்ரிப், அதாவது பாவ உணர்ச்சியை தூண்டுறது. நீங்கள் ஒரு நோ சொன்ன உடனே நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களான்னு பேசுவாங்க. இந்த வார்த்தை உங்கள் அன்பை சோதிக்கலை, உங்கள் மனசில் கில்ட், அதாவது ஒரு பாவ உணர்ச்சியை உண்டாக்கி உங்களை அவங்க நினச்ச விஷயத்த செய்ய வைக்கிறாங்க. அன்புன்ற பேரில் உங்களை அடிமையாக்குற வலை இது. நீங்கள் நல்லவராக இருக்க நினைக்கிறத அவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது தந்திரம், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது மௌன தண்டனை. சில பேர் சண்டைன்னு வந்த உடனே பதில் பேசாமல் ரொம்ப நாள் சைலண்ட்டாக இருப்பாங்க. இது அமைதிக்காக இல்லை, இது உங்களை மென்டலாக கஷ்டப்படுத்தி என்னை மன்னிச்சிடுங்கன்னு நீங்களே அவங்க காலில் விழ வைக்கிற தந்திரம். இங்கே மௌனம் ஒரு வெப்பன். உங்கள் மனசை ரணமாக்க அவங்க யூஸ் பண்ணுற இன்விசிபிள் ஸ்வாட். நீங்கள் பேசணும்னு துடிக்கிற அந்த வழி தான் அவங்களுக்கு வெற்றி. இதுக்கு தீர்வு என்ன? இதிலேருந்து தப்ப நீங்கள் பெரிய சைக்காலஜிஸ்டாகவும் ஆக தேவையில்லை. இந்த சிம்பிள் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், உங்கள் கட் ஃபீலிங்கை நம்புங்க. உங்கள் மனசு ஏதாவது தப்பாக நடக்குதுன்னு சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். மற்றவங்க உங்கள் உண்மையை மாற்ற விடாதீங்க. ரெண்டாவது, பவுண்ட்ரிஸ் வைக்கிறது, எல்லை கோடு. நோ சொல்ல பழகுங்க. உங்கள் அன்பை யாராவது வெப்பனாக யூஸ் பண்ண விடாதீங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். மூணாவது, கவனிங்க. எதிரில் இருக்கிறவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிங்க. அவங்க உண்மையிலேயே அன்பாக பேசுகிறாங்களா, இல்லை நம்மளை ஃபீல் பண்ண வைக்க பேசுகிறாங்களான்னு கவனிக்க ஆரம்பித்தாலே மேனிப்புலேஷன் உடையும். உங்கள் மனசு ஒரு கோட்டை மாதிரி. அதுக்குள்ளே யாரை நுழைய விடணும், யாரை வெளியே வைக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தராதிங்க. அன்புன்ற பேரில் உங்கள் மனசை யாரும் காயப்படுத்த விடாதீங்க. இனிமேல் யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ண நினச்சா இப்போ உங்ககிட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிற கேடயம் இருக்குது. மனத்தேடல் உங்கள் வாழ்க்கையை அழகுப்படுத்த மட்டுமில்லை, உங்கள் மனசை காக்கவும் தான். புரிதல் தான் வெற்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் சுபஸ்ரீ.